இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டோட கஃபே ரேசர் மாடல் கான்டினென்டல் GT 650யோட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த GT 650 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட் மாடல் 2025ல உங்களுக்கு இந்த ப்ளூ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4,57,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ வேரியண்ட்டை வந்து ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த கான்டினென்டல் GT 650 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கஃபே ரேசர் மாடல், அதே சமயம் வந்து கிளாசிக்கான ரெட்ரோ லுக்கில் இருக்கு. இந்த கான்டினென்டல் GT 650ல என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த பைக் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு வந்து கஃபே ரேசர் மாடல் பிடிக்கும், எனக்கு வந்து அந்த டக்கின் பண்ணி நான் ரைட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்டினென்டல் GT 650 வந்து சூஸ் பண்ணலாம். இந்த கான்டினென்டல் GT 650 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 648cc parallel twin cylinder வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 47 ஹார்ஸ் பவரும் 53 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த மாடலில் உங்களுக்கு பிளாக் அவுட்டான இன்ஜினாக இருக்கட்டும், இல்லாட்டி பிளாக் அவுட் எக்ஸாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் அவுட்டான எக்ஸாஸ்ட் தான், ஆனால் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ல உங்களுக்கு ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்டினென்டல் GT 650 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கஃபே ரேசர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் இதோட LED ஹெட்லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்டினென்டல் GT 650 பொறுத்த வரைக்கும் லைட்டிங் செக்ஷன் சர்க்குலரான LED ஹெட்லைட்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் பல்ப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்குலராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சர்க்குலரான LED ஹெட்லைட், ஆனால் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் பல்ப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூல இருந்து போயிடலாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து போறோம் அப்படின்னா நமக்கு இந்த பைக்கோட ஃப்ரண்ட்ல வந்து டயர் தான். ஃப்ரண்ட் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130/70 செக்ஷன் டயர் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான 18 இன்ச் அலாய்வீலோட கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய்வீல் உங்களுக்கு 18 இன்ச் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா 320 mm உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக்கோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் கண்டிஷனுக்கு இந்த டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே உங்களுக்கு வந்து மேலே வர்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எர்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி வந்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஸோ கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் டக்கின் பண்ணி ஃபார்வர்டில் லீன் பண்ணி ஓட்டுறதுக்கு இந்த ஷார்ட்டான கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த லிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. கிளச் லிவராக இருக்கட்டும், இல்லாட்டி பிரேக் லிவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த GT 650 இருக்கட்டும், இல்லாட்டி இன்டர்செப்டாராக இருக்கட்டும், இந்த ட்வின் பாட் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சின்னதாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் அண்ட் ஃபியூல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு கிளஸ்டரில் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு செமி கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்வின் பாடில் இருக்கக்கூடிய இந்த கான்டினென்டல் GT எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீ வந்து கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இப்போ ஃபியூல் டேங்க்குங்க. ஸோ ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12.5 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் அரௌண்ட் 25லேருந்து 28க்குள்ள மைலேஜ் கொடுக்கும். ஏன் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, நான் வந்து இன்டர்செப்டார் செக்யூரிட்டி வச்சிருக்கேன், 2025 மாடல் வச்சிருக்கேன். ஸோ இதோட ஒரு ட்வின் பிரதர்னு சொல்லலாம். ஸோ அவன் வந்து எனக்கு 25 தான் கொடுக்குறான். அதே மாதிரி இந்த GT 650 வந்து உங்களுக்கு 20-25 தான் உங்களுக்கு வந்து மைலேஜுமே வந்து கொடுக்க முடியும். அண்ட் அப்படியே நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 648cc சிங்கிள் சிலிண்டர் கிடையாது, இது வந்து பேரலல் ட்வின் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆயில் கூல்டுங்க. ஸோ ஆயில் கூல்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 ஹார்ஸ் பவரும் 52.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து இந்த பைக்கோட இன்ஜினால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த கான்டினென்டல் GTயோட இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்மூத்தான பவர் டெலிவரி இருக்கு. ரொம்பவே அக்ரெசிவாக நீங்கள் சிட்டியில் வந்து ரைட் பண்ண முடியும். இந்த கான்டினென்டல் GTயை நம்ம லாங்குக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல பவர் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் தான். நீங்கள் சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் லாங்குக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே, இந்த பொசிஷனில் நான் டக்கின் பண்ணி ஃபார்வர்டில் லீன் பண்ணி நான் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓட்டுவேன் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்து உங்களுக்கு கஃபே ரேசர் மாடல் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி, ஒரு ஒர்த்தான பைக் தான். ஸோ பில்டு குவாலிட்டிங்க. ஸோ பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த GT 650ல ரொம்ப பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இது வந்து ப்ளூ கலர். ஸோ 4,57,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து இருக்கு. ஸோ பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்கட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்
இந்த ப்ளூலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ வந்து இந்த GT650 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பாக்ஸ். ஸோ இதுதான் டூல் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த இடத்துல கீ போட்டு உங்களால் டூல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் சார்ஜ் ட்வின் ஷாக் அப்சர்வர் அட்ஜஸ்டபிளில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷாக் அப்சர்வரை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த பிக் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் சார்ஜ் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த கான்டினென்டல் GT650 பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ப்ளூ வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அவுட்ல தாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க இன்ஜின் கேசிங்கா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளாக் அவுட்ல கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த பிளாக் அவுட்ல கொடுத்துருக்கிறது. அண்ட் அதே மாதிரி அங்கங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் கலரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரியர்ல இருக்கக்கூடிய மட்கார்டு ஏதோ இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 240mm சிங்கிள் டிஸ்க் வந்து ரியர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 240mm சிங்கிள் டிஸ்க். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 340mm சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே உங்களுக்கு வந்து 18" அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130/70 செக்ஷன் டயர் வந்து ரியர்ல கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான டயராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கான்டினென்டல் GT650 பார்த்தீங்கன்னா 3 கலரில் உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு வந்து மிஸ்டர் கிளீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல்ஸில் இருக்கும். ஆனால் ஒரு சில மாடல் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஒரு கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபார்வர்ட்ல தான் லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த கான்டினென்டல் GT650 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க ஃபார்வர்டில் வந்து கொஞ்சம் டக்கின் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய நீயை வச்சு கொஞ்சம் டக்கின் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பொசிஷனே டக்கின் ரைடர் பொசிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ரைடிங் பொசிஷனே ரொம்ப ரொம்ப ஃபார்வர்ட் லீனிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே வந்து முன்னாடி போயிட்டு லீன் பண்ணி தான் இந்த GT650 ரைட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களை எத்தனை பேருக்கு GT650 பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி எர்கனாமிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சீட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டூரிங் சீட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ராயல் என்ஃபீல்டோட GT650 ஒரு நார்மலான சீட் தான். ஸோ இந்த சீட்டுமே வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் குஷனிங்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ரியர்ல கவுலும் இருக்குங்க. ஸோ இது வந்து கவுல் போட்டு நீங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கஃபே ரேசர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த கலர் கவுல் வேணுமோ, அதாவது ரெட் கலரா இருக்கட்டும், இல்ல ப்ளூ கலர், பிளாக் கலர், நிறைய கவுல் கலர்ஸ் இருக்கு. அதுல நீங்க வாங்கி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிள் ரைடர் மட்டும் நீங்க ரைட் பண்றீங்க அப்படிங்கும்போது பில்லியன் ரைடர் வராங்க அப்படின்னா நீங்க பின்னாடி இருக்கக்கூடிய கவுலை வந்து நீங்க எதிர்த்துட்டு நீங்க வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் ரியர்லயே பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கேஸ் சார்ஜ் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க வந்து லாங்ல ரைட் பண்ணும்போது. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த GT650 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப் கிராப் ரேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் யூ ஷேப் கிராப் ரேல்ஸ் இருக்கு. ஆனா இந்த பைக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து டெயில் லைட் எல்லாமே வந்து ஹாலஜன் பல்ப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்ப்ல இருக்கு. அண்ட் டெயில் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ல தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின்ங்க. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான அந்த ட்வின் பாடு கொடுத்துருக்காங்க. செமி கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு GT650 ஒரு கஃபே ரேசர் மாடல் வேணும் அப்படின்னா நீங்க இந்த கான்டினென்டல் GT650 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த GT650 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்காக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எர்கனாமிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஜினோட அந்த ஸ்மூத்னஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த GT650 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய கலர் இருக்கு. அதுல இந்த ப்ளூ கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக் அவுட்டான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாக் அவுட்ல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. மைலேஜ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 20 to 25 km/லிட்டர் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். இதோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 214 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 214 கிலோகிராம் ஆஃப் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த GT650ல. அண்ட் இதோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 174 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா நீங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் ரைட் பண்ற மாதிரியான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. பட் நீங்க ஸ்லோ பண்ணி ஓட்டிக்கலாம். அண்ட் அடியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஷ் பிளேட் எல்லாமே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆக்சசரிஸ்ல இருக்கு. ஒருவேளை இந்த பைக் வாங்குறீங்கன்னா பேஷ் பிளேட் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்ஜின் கார்டு ஒன்று வரும். இன்ஜின் கார்டு எல்லாமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே உங்களுடைய சேஃப்டிக்கு ஆக்சசரிஸ்ல நீங்க கடைசியா வாங்கி இதெல்லாம் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரேடியேட்டர் கார்டு எல்லாமே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே பெரிய டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்ல இருக்கு. நல்ல வைடான டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ட்வின் சிலிண்டர் பைக் இந்த கான்டினென்டல் GT650.
நீங்க சிட்டில ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக். இது வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் லீனிங்ல உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பாரோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின்ங்க. இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும், டாப் இன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கு. நீங்க லாங்கு கூட கொண்டு போகலாம். பட் இந்த பொசிஷன்ல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பைக்கை நீங்க தாராளமா லாங்லையும் கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.